ஹாய், வாங்க முட்டை பிரெட் பப்ஸு பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு. முதல்ல ப்ரெட்டை எடுத்து நல்லா சுற்றிலேயே அந்த ப்ரௌனாக கட் பண்ணிவிட்டு இதுமாரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது மேலே போட்டு தட்டு போட்டு அதில் வேக வச்சுக்கணுங்க. ஆவியில் தான் வேக வைக்கணும், இட்லி பாத்திரத்தில் தான் வைக்கணும். நாங்கள் இது கொஞ்சமாக செய்யறதுனால தவாலே வச்சிட்டோம். அந்த ஆவிலே அப்படியே சாஃப்டாக ஆகணும் அந்த ப்ரெட்டு. பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. வச்சு அதை மூடி போட்டு நல்லா கொஞ்சம் சாஃப்டாக ஆகிறது, வள 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 வளன்னு ஆகும், முறப்பாக இல்லாமல். அது உள்ளே மசாலா வச்சு மடிக்கிறதுக்காக ஒரு 10 நிமிஷமாவது அது ஆவிலே அப்படியே கொஞ்சம் வேகணும், வெந்த மாதிரி வரணுங்க ப்ரெட்டு. மூடி போட்டு மூடிக்கலாங்க. அது பாருங்கள் எவ்வளோ பஞ்சு மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள், சாஃப்டாக. இதை மாதிரி தான் ஆகணும். எடுத்தாச்சுங்க, அது பாருங்கள் எடுத்தாச்சுங்க. முட்டைலாம் ஆல்ரெடி வேக வச்சு உரித்து எடுத்து வச்சுட்டேங்க. வேக வைக்கிறது முழு வீடியோவும் காட்டினோம்னா ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் சும்மா நடுவில் கொஞ்சம் காமிச்சு எடுக்கிறது. அதை வச்சுருக்கேன் பாருங்க, முட்டைலாம் வேக வச்சு உரித்து வச்சாச்சு. இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க எக் பப்ஸுக்கு. பப்ஸு எதில் செய்கிறோன்னா நம்ம ப்ரெட்டில் செய்ய போகிறோம். அதுதான் இதில் நல்ல ஒரு ரெசிபி, சூப்பரான புது டிசைனாக. எல்லாம் மைதா மாவு கோதுமை மாவு பிசைஞ்சு தான் பப்ஸு செய்வாங்க. நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். நாங்கள் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம்லாம் அரிஞ்சு வச்சுட்டேங்க, அப்படியே போட்டு வதக்கிக்கிற வேண்டியதான். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க, வெங்காயம் போட்டுக்கலாம். இதுமாரி நல்லா நைஸாக நீளமாக அரியணும் பப்ஸுக்கு வைக்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு ஷேப்பு நல்லாயிருக்கும். புளிப்புக்கு கொஞ்சம் சும்மா லைட்டாக ஒரு தக்காளி போட்டால் போதும். அந்த மசாலா ரெடி பண்ணுறது கொஞ்சம் மிளகா பொடி போட்டுக்கலாங்க, கொஞ்சம் கரம் மசாலா, லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். வேறு கடை மிளகாத்தூள்லாம் நிறைய யூஸ் பண்ணக்கூடாது, அவ்வளோ உடம்புக்கு நல்லது இல்லை. இது லைட்டாக பச்சை வடை போகிறதுக்கு சும்மா லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. அப்போ தான் மசாலா மிளகா பொடி வாசனை வராது. கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கணும். நல்லா கொதித்து வந்தோடனே ட்ரையாக ஆகணும் அப்படியே அந்த மசாலா. பாருங்கள், இந்த மாதிரி ட்ரையாக ஆகணும். அப்போ தான் அது முட்டை கூட வச்சு இந்த ப்ரெட்டில் வச்சு மடிக்க முடியும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இது ஆறட்டங்க. அதுக்குள்ள ப்ரெட்டை நல்லா சப்பாத்தி உருட்டுற கட்டையில் வச்சு நல்லா சமமாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் கனமாக இருக்கும் இல்லைங்களா ப்ரெட்டு, அதனால் நைஸாக வச்சு அமுக்கி தேய்ச்சோம்னா தான் அது மெலிசாகும். இதை பாருங்கள், இந்த மாதிரி போட்டு நல்லா மெலிசாக தேய்ச்சி மெலிசாக்கணும். அப்போ தான் அதில் மசாலா வச்சு மேலே ஒரு ப்ரெட்டு வச்சு
அதுக்குள்ளே ரெடி பண்ண முடியும். பாருங்க, எல்லா ப்ரெட்டையும் இப்படியே தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. சூடு கொஞ்சம் ஆறில ரஃப் ஆகிடுச்சு. சூடாக எடுத்த உடனே தேய்ச்சிருந்தா மெலீஸாகிட்டுரும். அது கனமாக இருந்தால் எண்ணெய் இழுக்கும். அதனால தான் அது நல்லா அமுக்கி தேய்ச்சிட்டோம்னா எண்ணெய் இழுக்காது எண்ணெயில் பொரிக்கும் போது. பாருங்க, வீடியோ நானே எடுத்துக்கிட்டு பண்ணுறதுனால ஒரு கையால் உருட்டுறேங்க. பாருங்க, வாங்க இப்போ மசாலா வச்சு நம்ம ப்ரெட்டு வந்து எப்படி வச்சு அது ஒட்டி எண்ணெயில் பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். பப்ஸு எப்படி செய்யறதுன்னு. பாருங்க, முட்டைலாம் ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பாதி முட்டை எடுத்து வச்சுக்கலாங்க. அதில் முழு முட்டை வச்சாக்கா பண்ண முடியாது. இது பாதி முட்டை. ஓகே, சூப்பராக வச்சாச்சுங்க. அது சுற்றி பேஸ்ட்டு தடைக்கணும். பேஸ்ட்டுனாக்கா வந்து மைதா மாவு இருக்குங்களா, அதனால தண்ணியில் போட்டு குழச்சி அதனால் சுற்றி தடவி அது மேலே ஒரு ப்ரெட்டு போட்டு மூடி சுற்றி ஒட்டி விட்டோம்னா கம்மு மாதிரி ஒட்டிக்கும். அப்படி மைதா மாவு பேஸ்ட்டு தான் அது. இல்லை கோதுமை மாவில் கூட நம்ம அதை பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்தாலும் அதில் அதை சுற்றி ஒட்டுறதுக்கு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, அதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டை போட்டு மூடி நல்லா ஒட்டி விட்டுற வேண்டியதான். பெரிய ப்ரெட்டு நல்லா பெரிய பப்ஸாக வரும். இது ப்ரெட்டில் பப்ஸு, எக் பப்ஸு சூப்பராக இருக்கும். பாருங்க, மேலே வச்சு ஒட்டின உடனே நல்லா அழகாக கம்மு மாதிரி ஒட்டிக்கும் சூப்பராக. பாருங்க, எல்லாத்தையும் இது மாதிரி தான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் தான் அப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிக்கணுங்க. பொரிக்கிறது டக்கு டக்குன்னு ஆகிடும். ப்ரெட்டுனால ரொம்ப லேட்டாக எடுத்துக்காது. ஆல்ரெடி ப்ரெட்டு ஏற்கனவே வேக வச்சுட்டோமா, ஆவி காட்டிட்டோமா இட்லி அவிக்கிற மாதிரி, அதனால் இது ரொம்ப லேட் ஆகாது. அதனால் இது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டு அப்புறமா போய் தவாவில் எண்ணெய் காய வச்சு கடாயில் டக்கு டக்குன்னு போட்டு பொரித்து எடுத்துடலாம். இது பாருங்கள், அந்த மாதிரி தான் தடவி ஒவ்வொரு ப்ரெட்டுலேயும் மசாலா வச்சு எக்கு வச்சு அழகாக அது மேலே ஒரு ப்ரெட்டை போட்டு மூடி நல்லா அழுத்தி ஒட்டி விட்டுட்டோம்னா கம்மு மாதிரி ஒட்டிங்க. அது உள்ள இருக்கிற மசாலா பிரிஞ்சு வராது நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது. அதுக்கு தான் இப்படி பண்ணாங்க.
சூப்பராக இருக்குது பாருங்க. பாருங்கள், தவா எண்ணெய் காஞ்சிட்ருக்குங்க. சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ப்ரெட்டை. பார்க்குறதுக்கு முழு ப்ரெட்டு மாரி இருக்கும், அதுக்குள்ளே பப்ஸு எக்கு முட்டையே இருக்கும் அதில். இதுதான் பப்ஸு, இது ப்ரெட்டு பப்ஸு பாருங்க. அப்படியே மெதுவாக திருப்பி விடணுங்க. அது பாருங்கள், அப்படியே லைட்டாக திருப்பி விடணும். அது பாருங்கள், டக்குன்னு ப்ரௌன் ஆகிடும். ப்ரெட்டுனால ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது பொரிக்கிறதுலாம். இதே மைதா மாவு கோதுமை மாவு அப்படிலாம் செஞ்சு போட்டோம்னா தான் பப்ஸு செஞ்சோம்னா தான் ரொம்ப லேட் ஆகும் வேகிறது. ப்ரெட்டுனால இது ஏற்கனவே வேக வச்சு ப்ரெட்டுனால இது டக்குன்னு பொரிஞ்சிடும் எண்ணெயில் போட்டால். பாருங்கள், வெந்த உடனே கும்முன்னு தூக்கி நிற்குது உள்ளக்கிற முட்டை பார்க்குறதுக்கு நல்லா செம்மையாக. இது அப்படியே பாதியாக கட் பண்ணி உள்ளுக்கிற மசாலா பாருங்கள், காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும் பப்ஸு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. எக் பப்ஸு டிஃப்ரெண்ட்டாக ப்ரெட்டில் எல்லாம் முறுமுறுன்னு இருக்கும். ப்ரெட்டில் எண்ணெயில் போட்டு பொரிச்சாலே அதில் முட்டை மசாலாலாம் வச்சு செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. செம்ம சூப்பராக இருக்குங்க. லைட்டாக திருப்பணும் பார்த்து, எண்ணெய்க்குன்னா மேலே அடிக்காமல். பூரி எப்படி உப்புதோ அது மாதிரி உப்புதுங்க. இது உள்ள மசாலா இருக்குது அந்த ப்ரெட்டு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. 2 ப்ரெட்டு 2 பப்ஸு ரெடி ஆகிடுச்சு செம்மையாக. பாருங்கள், அப்படி பார்க்குறதுக்கு செம சூப்பராக இருக்குது இன்ட்ரெஸ்ஸா. பாருங்கள், செம சூப்பராக இருக்குது. கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குது. இப்போ அப்படியே ஒன்று கட் பண்ணி காமிக்கிறேங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். எண்ணெயில் போட்டு பொரிக்க ப்ரௌன் ஆகிடுச்சு எல்லாமே பாருங்க. அப்படியே மொறுன்னு இது கட் பண்ணும் போது செம்மையாக ப்ரெட்டுனால டிஃப்ரெண்ட்டாக அதுமாதிரி செஞ்சு சாப்பிட்ணுங்க. அப்போ தாங்க சாப்பிட்டதே சாப்பிட்ட மாதிரி போர் அடிக்காமல் இருக்கும். பாருங்க, வாவ் சூப்பராக இருக்குது பாருங்க. முட்டையும் மசாலாவும் ப்ரெட்டுக்குள்ளார செம்ம சூப்பராக இருக்குது. எக் ப்ரெட்டு பப்ஸ், ப்ரெட்டு பப்ஸு சூப்பராக இருக்குது பாருங்கள்.
நல்லா டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இன்றைக்கி, நல்லா சூப்பரானது ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. டெய்லி ஒரு லைக் பண்ணிக்கங்க. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோ உங்கள் செல்லுக்கு வரும். பார்க்குறவங்க முழு வீடியோவாக பாருங்கள். அப்போ தான் எப்படி செய்கிறதுன்றது உங்களுக்கு புரியும். கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அது இப்படி இருக்குது அப்படின்னு தள்ளி விட்டு போயிடக்கூடாது வீடியோவை. முழுசாக பார்த்தா தான் எது ஒன்றும் நமக்கு புரியும். அரைங்க வரமாக பார்க்குறீங்க, அப்புறம் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, இது என்ன பண்ணணும், அது என்ன பண்ணணும், அது எப்படி செய்யுது, இது எப்படி செய்யுதுன்னு கேட்குறீங்க. சரிங்க, பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.